வணக்கம் நண்பர்களே. இரவில் அடிக்கடி சிறுநீர் போகுதா? அதாவது இரவில் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறுநீர் போறீர்களா? தூக்கம் முழுக்க கெட்டு போச்சா? காலையில் எழுந்ததும் உடல் பலவீனம், தலை சுற்றுதல், எரிச்சலா இருக்குதா? மருந்து எடுத்தும் பலன் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன ரெமெடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதை தான். அதுதாங்க பூசணி விதை. இதை நீங்கள் சரியான முறையில் சாப்பிட்டா உங்களுக்கு உள்ள இந்த சிறுநீர் அடிக்கடி வரக்கூடிய இந்த பிரச்சனை, உடல் பலவீனம், தூக்கமின்மை, இந்த மூன்றுக்கும் ஒரே தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த சின்ன பூசணி விதைகள் தான். நம்ம வீட்டில் பூசணிக்காய் வாங்கினாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், காயை சமத்தி விட்டு அந்த விதைகளை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஆனால் அந்த விதைகளில் நிறையா ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இந்த பூசணிக்காய் ஒரு சாதாரண காய் தானே, இது எப்படி இதை இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். பூசணிக்காய் ஒரு அற்புதமான இயற்கை படைத்த ஒரு சூப்பரான ஒரு காய்ங்க. அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்குது. ஆனால் இதை நம்ம சரியான முறையில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சரியான முறையில் எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாளுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 40 வயசுக்கு மேலேயே இந்த பிரச்சனை அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. அதாவது இரவில் 6-7 முறை சிறுநீர் போகிற நிலைமை கூட ஏற்படுது. இது எதுக்காகனா, ஆண்களுக்கு அந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னாலையும், பெண்களுக்கு அந்த பிளாடர் வீக்னஸாக இருக்கிறதுனாலையும், அது பெண்களுக்கு அந்த டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த மூத்திரப்பை ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ அதனாலையும் இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அடுத்து சில வியாதிகள்னாலையும் இந்த பிரச்சனை வரும். ஸோ இது நீங்கள் சாதாரண ஒரு பிரச்சனையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கடி நைட் யூரின் வரும். நரம்புகள் பலவீனமாக இருந்துச்சுன்னா உங்கள் உடலில் அதனாலையும் வர ஏற்படும். ஸோ உங்களுடைய ஹார்மோன் மாற்றம், நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, வயது ஆகும் பொழுது ஹார்மோன் சேஞ்ச் ஏற்படும். ஸோ அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் பொழுது உங்கள் உடலில் இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும். ஸோ இதனால் தூக்கம் கெட்டு போகுது. உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே பாதிப்படையும். ஸோ நல்லா தூங்குனா தானே உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம். ஸோ தூக்கம் கெடும்போது பலவிதமான வியாதிகளும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தூக்கம் சரியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த விதைகளை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். சரியா இல்லாத அப்போ உங்களுக்கு சர்க்கரை, இரத்த அழுத்தம், நினைவாற்றல், இது எல்லாமே பாதிப்படையக்கூடும். பூசணி விதையோடைய ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாம். நம்ம ஊரில், அதுவும் முக்கியமாக கிராமப்புற சைடில் பூசணிக்காய் ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடியது. இது விலையும் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வீட்லேயும் விளையும். இது கிராமங்களில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காய் யூஸ் பண்ணிட்டு விதையை தூக்கி போடுவோம். ஆனால் வெளிநாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அந்த மூத்திர பைக்கு ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை டானிக்காக பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த பூசணி விதைகளை. ஸோ அவங்க பூசணி விதைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. நம்ம ஊரில் அதுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் அதில் ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. ஏன் மருந்து இல்லாமல் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இதில் அவ்வளோ தூரத்துக்கு இதிலே சத்துக்கள் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட்ணும் அவசியமே இல்லை. இந்த விதைகளை நீங்கள் எடுத்தாவே உங்கள் உடலுக்கு மருந்து மாதிரி இது செயல்பட்டு உங்களுக்கு அந்த ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியது இந்த பூசணி விதைகள். அடுத்து இந்த பூசணி விதையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்ம பார்த்துடலாம். இதில் ஜிங்க் இருக்குது. இந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா, ப்ரோஸ்டேட், அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ரோஸ்டேட் மற்றும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே அந்த மூத்திர பையை நல்லா பலமாக்குறதுக்கு, வலுவாக்குறதுக்கு இந்த ஜிங்க் பயன்படுது. அதே மாதிரி இந்த விதையில் என்ன இருக்குன்னா, மெக்னீஷியம் இருக்குது. இந்த மெக்னீஷியம் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த மெக்னீஷியம் பயன்படுது. அதே மாதிரி இந்த விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேட்டி ஆசிட்டுங்க. இந்த ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நரம்புகளை
1000 மடங்கு வலுவாக்குறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து பயன்படுது. அதே மாதிரி உங்க உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பயன்படுது. ஸோ வந்து உங்க இதயம் சார்ந்த நோய், மாரடைப்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். நீங்க பூசணி விதைகள எடுக்கும் பொழுது, உங்க இதயத்த சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையுமே சூப்பரா கரைச்சிரும். அதே மாதிரி இதுல ட்ரைப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இது வந்து ஸ்லீப்பிங் ஹார்மோன். இது மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் இந்த விதையில இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான தூக்கத்த குடுக்கறதுக்கு இந்த பூசணி விதைகள் வந்து உதவி பண்ணுது. அதே மாதிரி இந்த பூசணி விதையில வந்து நார்ச்சத்துக்கள் அதிக அளவுல இருக்குது. ஸோ இதனால சுகர் வந்து கண்ட்ரோலா ஆயிரும். ஸோ 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த விதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணவா இருக்குது. ஸோ இந்த விதைய நீங்க சாப்பிட்ட உடனே உங்களுடைய சிறுநீர் பாதை புதுசா பைப்பு போட்டா எப்படி வேலை செய்யும்? அது மாரி புது பைப்பு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பூசணி விதைகளுடைய 7 பவர்ஃபுல்லான ஒரு நன்மைகள நம்ம பார்த்துரலாம். முதல் நன்மை என்னன்னா, இரவுல சிறுநீர் கழிக்கக்கூடிய எண்ணிக்கைய வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது. 2வது வந்து உங்களுடைய மூத்திர பைய வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த தன்மைய அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. 3வது புரோஸ்டேட் வீக்கத்த, அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புரோஸ்டேட் வீக்கத்த குறைக்கிறதுக்கு பயன்படுது. 4வது உடல் வந்து பலவீனம் ஆகுறத வந்து சரியாக்குறதுக்கு பயன்படுது. 5வது நன்மை என்னன்னா, நரம்புகள வந்து வலுவாக்குறதுக்கு, இரும்பு போல நரம்புகள பலப்படுத்துறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. 6வது நன்மை என்னன்னா, நல்ல ஆழ்ந்த தூக்கத்த கொடுக்கறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. அதே மாதிரி 7வது நன்மை, காலையில எந்திரிக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ அதிகரிக்கிறதுக்கு, ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த நாள தொடங்குறதுக்கு இந்த பூசணி விதைகள் வந்து பயன்படுது. ஸோ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பூசணி விதைகள எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் சரியான முறையில இதுக்கு 3 மெத்தட் குடுக்குறேன். இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணுங்க. அதில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெத்தட் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ இது வந்து நைட் எடுக்கக்கூடிய நைட் ரெமிடின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பூசணி விதைகள வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் 1 கப் பசும்பால், உங்களுக்கு பசும்பால் கிடைத்தா பசும்பால் எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா கடைகள்ல கிடைக்கிற பால் 1 கப் பால் வந்து எடுத்துக்கிறங்க. இத நம்ம நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வறுத்து வச்சோம்ல அந்த 1 டேபிள் ஸ்பூன் விதைய நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 1 கப் பசும்பால நல்லா வெதுவெதுன்னு குடிச்சிருங்க. 7 நாட்கள்லயே உங்களுக்கு சூப்பரான மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிரும். அடுத்து 2வது மெத்தட பார்க்கலாம். 2வது மெத்தடுக்கு தேவையானது வந்து பூசணி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. 1 கப்பு வெதுவெதுப்பான தண்ணீர வந்து எடுத்துக்கிறங்க. இந்த 2வது மெத்தட் வந்து காலையில நம்ம குடிக்கக்கூடியது. நம்ம காலைல குடிக்கும்போது உங்க உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ விதைய வந்து இதுக்கு நைட்டே நீங்க ஊற வச்சுட்டு காலையில என்ன பண்ணணும், இந்த விதைகள வந்து நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுட்டு நீங்க குடிச்சிரலாம். இந்த அது கூட அத அரைச்சுட்டு அதில வெதுவெதுப்பான ஒரு கப்பில கலந்துட்டு நீங்க அப்படியே குடிச்சிடலாம். நீங்க குடிக்கும்போது உங்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய அந்த பலவீனம், தலை சுற்றுதல் இது எல்லாமே குறைஞ்சு உங்க உடல் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 3வது மெத்தட பார்க்கலாம். இந்த 3வது மெத்தட் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, நீங்க பூசணி விதைகள வந்து 100 கிராம் எடுத்துக்கிறங்க. ஜீரகம் வந்து 25 கிராம் எடுத்துக்க. இது 2யுமே எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டு இத நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. ஸோ இளம் சூடாக வறுத்துருங்க. கருக்காம இளம் சூடாக வறுத்துட்டு, நைட் தினமும் இரவுல நீங்க 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்நீருடன் நீங்க இத சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேல உங்களுக்கு இந்த சிறுநீர் பிரச்சனை வந்து கம்மியாயிரும். அடுத்து வரவும் செய்யாது. கரெக்டான லெவல்ல வந்து இருக்க ஆரம்பிச்சிரும். ஸோ உங்களுடைய அந்த மூத்திரப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாவும், பலமாகவும் ஆக்கப்படும். ஸோ அடிக்கடி இந்த சிறுநீர் ஏற்படுற பிரச்சனை சரியாகி, நீங்க நிம்மதியான ஒரு தூக்கத்த வந்து பெற ஆரம்பிப்பீங்க.
அடுத்து இது யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆண்கள், பெண்கள், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் அளவுங்கிறது ரொம்ப கண்டிப்பான முறையில் எடுத்துக்கிறணும். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தால் அளவு குறைவாக எடுக்கணும், அதிகமாக சாப்பிட வேண்டாம். இவங்க கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. அதாவது அளவு கம்மியாக உங்கள் டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் சொல்கிறேன். 63 வயசில் ஒரு தாத்தா தினமும் 7 முறை நைட் டைமில் எந்திரிச்சு சிறுநீர் கழிச்சிட்டு இருந்தார். 10 நாட்கள் தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வந்தார். 10 நாளுக்கு அப்புறம் 2 முறை தான் அவர் நைட் டைமில் எந்திரிக்கிறாரு. இப்போ முழுமையான தூக்கத்தை அவர் பெற்று நிம்மதியாக இருக்கார். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இதை சாப்பிட்டு பாருங்கள். மருந்து இல்லாமல் உடம்பே தானாக சரியானோம்னா அதுக்கு இயற்கை மட்டும்தான். இயற்கையான உணவுகளை நம்புங்க. இந்த பூசணி விதைகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு விதைகள். ஸோ நீங்கள் இந்த விதைகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உணவே மருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.